ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் அம்மா. லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கான்கால ட்ராமாவோட 7வது பார்ட் பார்க்க போறோம். மிஸ்ஸஸ் மரியம்னு சொல்லாரு, வழிவிடுங்க, நாங்க இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு அம்மா போகலான்னு பார்ப்பாங்க. முடியாது, நீங்க இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்லுவாரு. இப்பவும் நீங்க உங்களோட ரூல்ஸ் படி தான் நடந்துக்குவீங்களான்னு கேட்பாங்க. ஒருவேளை இப்ப மட்டும் நீங்க இங்க இருந்து போனீங்கன்னா எல்லாமே உண்மையாகிடும்னு சொல்லுவாரு. என்னோட பொண்ணை தொடாதீங்க, அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. உங்களோட பொண்ணை தொடவே கூடாதுன்றதான் நாங்க இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு பர்மிஷன் கொடுங்க, இவங்களோட வேலைய பண்ண விடுங்கன்னு சொல்லுவாரு. போலீஸ் முன்னாடி வரவும் சினிப்பை கொட்டிட்டு அம்மா வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. யாரும் வராத அளவுக்கு கதவை லாக் பண்ணலான்னு பார்ப்பாங்க. லெவன்ட்டோட கை கதவுக்கு நடுவுல மாட்டிக்கும். இவர் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருப்பாரு. அம்மா விடவே மாட்டாங்க. இவரு கையை எடுத்ததுக்கு அப்புறம் லாக் பண்ணிட்டு மாடிக்கு ஓடிடுவாங்க. ஆண்டி கதவு திறந்து, அண்ணா உனக்கு என்னாச்சு, நல்லா இருக்கேன்னு கேட்பா. சார், நாங்க உள்ள வரலாமான்னு சோசியல் சர்வீஸ்ல உள்ள லேடி கேட்பாங்க. வேணாங்க, நீங்க ரூடா நடந்துக்க கூடாது, கண்டிப்பா அந்த பொண்ணு வருத்தப்படுவா, இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள வருவாரு. அம்மா சினிப்பா மிராவோட ரூம்குள்ள போக சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிடுவாங்க. ஆண்டி லெவன்ட்டும் பார்ப்பாங்க. இப்ப உங்களால என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. சினிப் பயந்து போயிருப்பான். மிரா தூங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு மணி ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்காளே என்ன பாப்பா. மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக மிராவோட புக்கை பரட்டி பார்த்துட்டு இருப்பா. மிஸ்ஸஸ் மரியம், இந்த விஷயத்துல நீங்க என்னோட பொண்ணையும் இழுக்கிறீங்களான்னு கேட்பாரு. நீங்க மட்டும் குறுக்க வராம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பொண்ணும் குறுக்க வர மாட்டான்னு சொல்லுவாங்க. மிஸ்ஸஸ் மரியம், இங்க பாருங்க, நாங்க மட்டும் ஃபோர்ஸை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். என்ன ரூல்ஸ் படி எல்லாத்தையும் பண்ண விடுங்கன்னு சொல்லுவாரு. என்னால என்னோட பொண்ணை விட்டு கொடுக்க முடியாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. நீங்க ஏற்கனவே உங்களோட பொண்ணை விட்டு கொடுத்துட்டீங்க, பிர்குல் என்ன பொய் சொல்றாங்களான்னு கேட்பாரு. அம்மாவால இதெல்லாம் நம்ப முடியாது, இதெல்லாம் பாவம்னு ஹேண்டி சொல்லுவா. உங்களுக்கு எங்களை பத்தி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்கன்னு எஸ்ரா கேட்பா. என்னோட பொண்ணுக்கு இதை பத்தி தெரியாது, இது ஒன்றும் சரியான ஆப்ஷன் கிடையாது, தயவு செய்து இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. மிஸ்ஸஸ் மரியம், உங்களால இதை புரிஞ்சுக்க முடியாது, தயவு செய்து விடுங்க, எங்களோட வேலையை பண்ண விடுங்கன்னு சொல்லுவாரு. நாங்க உங்களுக்கு உதவி பண்ணதான் ட்ரை பண்றோம்னு ஹேண்டி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவா. எப்பயில இருந்து நீங்க எங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு அம்மா கோவமா கேட்பாங்க. தாத்தாவோட ரூம்க்கு வெளில இருந்துதான் பேசிட்டு இருப்பாங்க. தாத்தா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாரு. மீரா எழுந்ததுமே சினிப்பை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. என்னோட ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பா. சினிப் எப்போதும் போல பயந்துருவா. அம்மா என்ன இங்க வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லுவா. என்னோட ரூம்ல வெயிட் பண்ண சொன்னாங்க, வெளில போன்னு துரத்துவா. இப்ப நான் வெளில போனேன்னா அம்மா கோவப்படுவாங்கன்னு சினிப் சின்ன பிள்ளை மாதிரி சொல்லிட்டு இருப்பா. மீரா எப்போதும் போல சிடுசிடுன்னு தான் பேசுவா. நீ ஒரு முட்டாள்னு சொல்லுவா. இங்க பாரு, முட்டாளுன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது, பாவம்னு சொல்லுவா. நீ சொல்லலன்னா என்ன, நான் சொல்றேன், நீ முட்டாள் தான், பசங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கியன்னு கேட்பா. இங்க பாரு, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, மிருகங்க மாதிரி ட்ரெஸ் போடாம வெளில போக முடியாதுன்னு சொல்லுவா. மீராவுக்கு இன்னும் கோவம் வர ஆரம்பிச்சிரும். வெளில போ, உடனே என்னோட ரூமை விட்டு வெளில போன்னு சொல்லுவா. சினிப்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அழுதுகிட்டே அம்மா கிட்ட வந்துருவா. லெவன்ட் மீராவை பார்த்ததும், மீரா இங்க வான்னு கூப்பிட்டுவாரு. அப்பா என்னாச்சுன்னு கேட்பா. போலீஸ் வெளில இருந்து கூப்பிட்டுவாங்க. அப்பா என்னாச்சு, போலீஸ் வந்திருக்காங்களா, நீங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பா. இங்க பாருமா, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அவங்க என் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லுவாரு. அப்பா இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க எதையாவது திருடிட்டாங்களான்னு கேட்பா. அப்பெல்லாம் எதுவும் இல்லமான்னு சொல்லுவாரு. அதை விட மோசமா பண்ணிட்டாங்கன்னு எஸ்ரா சொல்லுவா. எஸ்ரா, குழந்தைங்களுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது. மிஸ்ஸஸ் மரியம், சினிப்ப நீங்க கிச்சன்ல வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. அம்மா சினிப்ப கிச்சன்ல விட்டுட்டு போகலான்னு பார்ப்பாங்க. அம்மா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவா. செல்லாம் சொல்றா. என்னாச்சுன்னு கேட்பாங்க. அவங்க நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு கேட்பா. நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது, யாரும் உன்ன எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் பாவம் பண்ணிட்டு இருந்தானே, அதனால தானே போலீஸ் வந்திருக்காங்கன்னு கேட்பா. இல்லடா செல்லோன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட பென்சில் இல்லைன்னு தான் அவளோட பென்சிலை எடுத்தேன், அதனாலதான் வந்திருக்காங்களான்னு கேட்பா. இல்லடா, அதுக்காக எல்லாம் வரல, அல்ல எப்பவுமே அதுவும் அதெல்லாம் நடக்க விட மாட்டாருன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா, அப்புறம் எதுக்காக அவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்பா. இங்க பாருடா, நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் பீஸ் எல்லாத்தையும் எடுத்து வை, இங்க இருந்து வெளில வராதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்பா சாடிய பக்கத்தாக வருவாரு. உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி கொடுப்பாரு. ஆரிஃபே எடுத்துட்டு வந்திருப்பானே, நீங்க எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க, உங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லையான்னு கேட்டா. நான் வெளில போகலான்னு பார்த்தேன், லெட்டர் பார்த்ததும் உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினைச்சேன், அதோட உங்ககிட்ட ஹலோ சொல்லிட்டு எனக்காக ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லலான்னு பார்த்தேன்னு சொல்லுவாரு. மிஸ்டர் நயம், இங்க பாருங்க, உங்களோட வேலை ரொம்ப முக்கியமானது. இப்போ உங்களால எல்லாருமே எங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க உங்களோட வேலைய நல்லபடியா பார்த்தா போதும். உங்ககிட்ட இருந்து நான் இதை மட்டும் தான் எதிர்பார்க்கிறேன். நீங்க இதை மட்டும் சரியா பண்ணலன்னா அல்லாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவாரு. சரி, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் கேர்ஃபுல்லா இருப்பேன். அதோட நான் வந்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்குன்னு எதையோ சொல்ல ட்ரை பண்ணுவாரு. ஆனா சாடி முழுசா பேசி முடிக்கவே விட மாட்டாரு. என்ன சொல்லுமா சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லணும்னு கேட்பாரு.
அதாவது நாங்க இங்க வரும்போது என்ன நினைச்சோம்னான்னு வளவலன்னு இழுத்துக்கிட்டே இருப்பாரு. சாடிக்கு இவர்கிட்ட பேசுறதுக்கு சுத்தமாவே விருப்பம் இல்ல. நாங்க இப்ப பாரு முஷிட்டோட பணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம், அவரு என்ன யோசிப்பாருன்றத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லுவாரு. என்னோட பொண்ணை பத்தி தான் பேசலான்ட்டு பார்த்தா என்னோட பொண்ணு இஸ்தான்புல்ல பார்த்ததே கிடையாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, மேனஸோட நடந்துக்கிறா, கிளீனா இருக்கான்னு நீங்க தானே சொன்னீங்க. இத்தனை வருஷமா நான் என்னோட பொண்ணை ரொம்ப கௌரவமா வளர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா நான் அவளை நல்லா பாத்துக்கிறதுக்கு எல்லாம் உதவுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட பொண்ணு இஸ்தான்புல்லுக்கு வந்து 3 நாள் ஆகிடுச்சு. அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்பாரு. சாடி எப்போதும் போல புரியாத மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. ரூலர் ஒரு முறை ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாரு. ஒரு இடத்துல மட்டும் நின்னாரு. அங்க நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்க கூட பேச ஆரம்பிச்சாரு. அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போதுதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு. தனக்குள்ள உண்மை இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. பேச்சுலரா உள்ள ஒருத்தன் அவருக்காக தண்ணி எடுத்துட்டு வந்தான். ஆனா அந்த கிளாஸ் நிறைய இடத்துல உடைஞ்சு போயிருந்தது. அடுத்து ஜக்ல தண்ணி எடுத்துட்டு வந்தான். ஆனா அதுல இருந்து தண்ணி வரவே இல்லை. நம்மளோட ரூலர் ஷாக் ஆயிட்டாரு. நம்மள வேற ஒரு நாட்டுக்கு அனுப்பலாமான்றத பத்தி கூட பேசினாரு. முகமதை பத்தி நம்ம கிட்ட சொன்னாரு. திரும்பவும் ரோட்ல நடக்க ஆரம்பிச்சாரு. இதனால நம்மளோட ரூலருக்கு சுத்தமா சாட்டிஸ்பேக்ஷனே இல்ல. இது மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட மத்தவங்கள அவரால் எப்படி சரி பண்ண முடியும்? ஓகே, அடுத்து அவங்க டவுனுக்கு வராங்க. கதவு திறக்குது. கிளீனான பொண்ணு வெளில வரா. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வர ஆரம்பிக்குது. ரூலர் என்ன சொன்னாருன்னா, இதுக்கப்புறம் தான் உனக்கு பேரு கிடைக்க போகுதுன்னு சொன்னாரு. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பொறுமையா இருக்கணும். நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஒருவேளை இதையும் நீ பொறுத்து போகலன்னா வேற என்ன பண்ண போற? முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது எல்லாத்தையும் நீ பொறுத்து தான் போகணும். மிஸ்டர் நைம், நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதான்னு கேட்பாரு. புரியுது, உங்களோட பெர்மிஷனோட நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்பா கிளம்பிடுவாரு. ஆக்சுவலி நைம் என்ன சொல்ல வந்திருப்பாருன்னா, நாங்க இஸ்தான்புல்லுக்கு வந்து 3 நாள் ஆகிடுச்சு. ஆனா என்னோட பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எப்போ ஆகும்னு கேட்க வந்திருப்பாரு. உன் இஷ்டத்துக்கெல்லாம் முடிவெடுக்க முடியாது, உன்னோட இடம் எதுன்னு தெரிஞ்சு பேசுன்னு சாடி சொல்லாம சொல்லிட்டாரு. நைமுக்கு ஒரு சாய்ஸ் இல்ல, அதனால எதுவும் பேசாம சைலண்டா கிளம்பிடுவாரு. 11th முடிஞ்ச அளவுக்கு மெரியம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாரு. இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் என்னோட வேலையை மட்டும்தான் பண்றேன்னு சொல்லுவாரு. என்னோட பொண்ணுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, நானே ஏதாவது வழியை கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. மிஸ்ஸஸ் மெரியம் புரிஞ்சுக்கோங்க, உங்களால எதுவும் பண்ண முடியாது. உங்களை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட், நீங்க வாழுற இடம் உங்களுக்கு கண்டிப்பா ஸ்ட்ரென்த்தை கொடுக்காது. நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க, கண்டிப்பா உங்களுக்கு இதை பத்தி தெரியும். இது மாதிரி சுச்சுவேஷனை நான் நிறைய முறை பார்த்திருக்கேன். கண்டிப்பா இதெல்லாம் நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன்னு சொல்லுவாரு. அம்மா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, நானே வழியை கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க. மிஸ்ஸஸ் மரியம், உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்பாரு. அம்மா பதட்டமாகறதுல இருந்தே இவங்களுக்கும் கம்மி வயசுலயே தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாரு. நீங்க இது வரைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தீங்கன்னு நீங்களே ஒரு முறை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களோட பொண்ணை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதனால தானே என்னோட அப்பா கிட்ட உங்களோட பொண்ணை கூட்டிட்டு வர்றீங்க. நீங்க நல்ல எண்ணத்துலதான் இது எல்லாத்தையும் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு எஸ்ராவை பார்ப்பாரு. மன்னிச்சிருங்க, இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எஸ்ரா மன்னிப்பு கேட்பா. அம்மா இன்னமும் அவ மேல கோவமா தான் இருப்பாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுத்தா போதும், எல்லாத்தையுமே ரூல்ஸ் படி பண்ணிடலான்னு சொல்லுவாரு. அவங்க என்னோட பொண்ணை கூட்டிட்டு போயிடுவாங்க, கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அம்மா பாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம எதுவும் பண்ணாம இருந்தாலும் உங்களோட பொண்ணை கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு ஹேண்டி சொல்லுவா. உங்களுக்கு இதை பண்றது கண்டிப்பா கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இதனால எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா சீக்கிரமாவோ லேட்டாவோ கண்டிப்பா ஒருத்தவங்க இதனால வருத்தப்பட தான் போறாங்க. நீங்க உங்களோட பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. சரி, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கறேன்னு அம்மா சொல்லுவாங்க. ஆரிஃப் சாடிய பக்கத்தாக வந்திருப்பாரு. மிஸ்டர் ஆரிஃப், நீங்க எங்க போயிருந்தீங்கன்னு கேட்பாரு. அதாவது நான் வந்து இந்த லெட்டர் எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தேன். இந்த லெட்டரை யாரு உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க? கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா நான் இந்த லெட்டரை தான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவான். அந்த பொண்ணோட அப்பா தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அவரு சரியாதான் எல்லாத்தையும் கேட்டாரு. அவரோட பொண்ணு இஸ்தான்புல்ல பார்த்ததே கிடையாது. மேனஸ் தெரிஞ்ச பொண்ணு, கிளீனான பொண்ணு. நாம தான் அவரை கால் பண்ணி கூப்பிட்டோம். ஆனா எதுக்காக அவரை கூப்பிட்டோன்னு கேட்பாரு. ஆனா மிஸ்டர் குனைடுன்னு எதையோ சொல்ல ட்ரை பண்ணுவான். சொல்ல திரும்பவும் அவனுக்கு என்னாச்சுன்னு கத்தி கேட்பாரு. நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க, காசு பரவ விட்டுறாதீங்கன்னு சொல்லுவான். நீ சொல்றதும் சரிதான், இது மாதிரியே ஏற்கனவே நடந்திருக்குல்ல. ஆனா இந்த முறை நம்ம அப்படி நடக்க விடக்கூடாது. இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகலன்னா அவங்கள கஷ்டப்பட விடக்கூடாது. உனக்கு குனைட பத்தி தெரியும்ல, அவன் இப்படி எல்லாம் யோசிப்பான். ஆனா இந்த முறை நாம ஏதாவது டிஃப்ரெண்டா யோசிக்கணும். அல்லாஹ் குரான்ல சொல்லுவார்ல, உங்க எல்லாரையும் பேரா படிச்சதுக்கான காரணம் அப்பதான் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். இது குனைடோட நேரம். அவன் அந்த பொண்ணை பார்க்கட்டும்னு சொல்லுவாரு. மாஸ்டர், நான் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன். ஆனா ஜுனைட பத்தி உங்களை விட வேற யாருக்கும் பெட்டரா தெரியாது. நான் கூப்பிட்டேன்னா கண்டிப்பா வரமாட்டான். செனிப்பா அவனை பாக்குறதுக்காக அனுப்பிவிடுவான்னு
கேட்போம். சரி பண்ணிட்டு ஆனா இது எல்லாத்தையும் சைலண்டா முடிச்சிருன்னு சொல்லுவாரு. அடுத்து சின்னட கட்டுவாங்க. ஒரு ஆப்பிள் மேல புழு இருக்கும், அதையே பார்த்துட்டு இருப்பான். இத பாவம்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஆப்பிள் எடுத்து கையில வச்சுட்டு புழுவை ஊதி விட்டுட்டு பேச ஆரம்பிப்பான். தப்பான எண்ணங்கள் தானே உங்களோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. துவா நம்மளோட மனசுல உள்ள பாரத்தை குறைக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது தோணுதான்னு கேட்பான். இந்த வார்த்தைகள் எல்லாமே டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்லுவாரு. சகாட்டு எதுக்காக தேவைப்படுது? நாம யாரையும் வருத்தப்பட வைக்க கூடாது. நம்மளால ஒருத்தவங்க வருத்தப்பட்டாங்கன்னு எப்பவுமே இருக்க கூடாது. இந்த ஆப்பிள் பாக்குறதுக்கு நல்லா இல்லைன்றதுக்காக இது பாவம்னு நீங்க சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நல்லா பாருங்களேன், இந்த ஆப்பிள் இப்ப வீணா போகிடுச்சு. ஒருவேளை இந்த ஆப்பிள் முழுசா இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல இன்னமும் இருந்திருக்கும். அதோட இதுல புழுக்களும் இருந்திருக்காது. இருந்தாலும் நீங்க சொன்னதும் சரிதான்னு சொல்லுவான். நீங்க எல்லாரும் ரொம்ப லக்கி. அடுத்த முறை எல்லாருமே ஜெனரோட வார்த்தையை கேட்கணும்னு சொல்லுவாரு. போகலான்னு பார்ப்பான். இதை டிஃபிகல்ட்டான இடத்துல விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அம்மாவும் சினிப்பும் போலீஸோட கார்ல வந்துட்டு இருப்பாங்க. லெவன் டவரோட கார்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாரு. அம்மா எதுக்காக நம்ம போலீஸ் கூட போய்கிட்டு இருக்கோம்னு கேட்பா. அவங்க அவங்ககிட்ட ஒண்ணு கேட்பாங்க. அதுக்காக தானே சொல்லுவாங்க. அம்மா நாம எதுவும் பண்ணல, அப்புறம் இதுக்காக நம்மள கூட்டிட்டு போறாங்கன்னு கேட்பா. நம்ம தாத்தாவோட வீட்டுல வேலை பாக்குறோமா இல்லையான்னு கேட்பாங்க. அவ்வளவுதானே சமாளிப்பாங்க. டாக்டர் தினமா போலீஸ கூட்டிட்டு வந்தாரு. அவர் எதுவுமே சொல்லலையே ஏன்னு கேட்பா. அவரு தான் வந்துட்டு இருக்காரு, நீ எதுவும் கவலைப்படாதன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்ன தாத்தாவை பாக்குறதுக்கு விட மாட்டாங்களான்னு கேட்பா. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாதன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாங்க. மேடம் நீங்க எங்க கூட வாங்க, உங்களோட பொண்ணை அவங்க கூட அனுப்பிவிடுங்கன்னு சொல்லுவாரு. அம்மா சினிப்ப தனியா விடுறத நினைச்சு பயந்துகிட்டே இருப்பாங்க. லெவன் நோட் பண்ணுவாரு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. மேரியம் உங்களோட ஹஸ்பண்டோட நம்பரை என்கிட்ட கொடுங்க, உங்ககிட்ட போன் இருக்கான்னு கேட்பாரு. நீங்க எதுக்காக இது எல்லாத்தையும் கேக்குறீங்கன்னு அம்மா கேட்பாங்க. மேரியம் எல்லாமே லீகலா தான் நடக்கணும், இத பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அப்பா இங்க வருவாங்களா? நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம், அப்பாவை இங்க வர சொல்லாதீங்க. அப்பா மட்டும் வந்தாங்கன்னா தாத்தாவை இதுக்கப்புறமேட்டுக்கு எங்களால பார்க்கவே முடியாது. ஏன்னா அப்பாவை வர சொல்லாதீங்க, அப்பாவுக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லுவா. சினைப்பு பயப்படாத, நானும் உன்னோட அம்மாவும் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம்னு சொல்லுவாரு. அம்மா கிட்ட அப்பாவோட நம்பரை வாங்கிட்டு இப்ப நீங்க இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போங்க. கமிஷனர் ஃப்ரீயா இருக்காரான்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லவும் உள்ள போயிடுவாரு. சினைப்பு ஒரு கணக்கை எழுதிட்டு இருப்பா. என்னோட ஸ்மார்ட்டான பொண்ணுன்னு சொல்லி அம்மா பாராட்டுவாங்க. அம்மா ஆங்கிள் மட்டும் தெரிஞ்சதுன்னா உங்களால எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்லுவா. அம்மாவுக்கு இவ சொல்றது சுத்தமா புரியாது. கால்குலேட் பண்ணணுமான்னு கேட்பாங்க. எங்க இருக்க பாருங்கம்மா, நல்லது பண்றதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் சொல்றது சரிதானே? நல்லது பண்றதுக்கான மரம் இதுதான், அதோட நிழல் இதுதான். அம்மா அப்பா இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு கேட்பா. எல்லாமே சரியாகிடும், இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. அல்லாவை தவிர்த்து வேற யாரை பார்த்தும் நீ பயப்படாதன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க? 15 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்களா? நீங்க லாயரை கூப்பிட்டீங்களான்னு கமிஷனர் கேட்பாரு. அந்த குழந்தைய வருத்தப்பட வைக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல, அவளோட அப்பாவை வர சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. இது எல்லாத்தையும் அந்த குழந்தையோட அப்பா தான் பண்றாரான்னு கமிஷனர் ஆச்சரியமா கேட்பாரு. அம்மா ஆனா பொண்ணோட அம்மாவுக்கு இதுல சுத்தமாவே விருப்பம் இல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாரு. எங்களால அவங்கள சும்மா விட முடியாது, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அப்பாவுக்கு கால் பண்ணி நீங்க நயம் தானே பேசுறீங்கன்னு கேட்டா நீங்க யாருன்னு கேட்பாரு. நான் இஸ்தான்புல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன், கமிஷனர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் லைன்லயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி விடுவாரு. மிஸ்டர் நயம் கொஞ்ச நாளைக்கு நீங்க எங்க கூட இருக்கணும்னு கமிஷனர் சொல்லுவாரு. அவரோட போனுக்கு கால் வரவும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலை அட்டன் பண்ணி பேசுவாரு. சொல்லுங்க எல்லாம் ஓகே தானேன்னு கேட்பாரு. அந்த பக்கம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஓகே சார் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி வச்சுட்டு நயம் கிட்ட பேசுவாரு. மிஸ்டர் நயம் இங்க ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். பேரெல்லாம் கொஞ்சம் மாறி போய் இருந்தது, அதனாலதான் ஹேவ் ஏ குட் டேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. அந்த லேடியவும் அவங்களோட பொண்ணையும் ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்லுவாரு. லெவன்ட்டுக்கு சுத்தமா எதுவும் புரியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கமிஷனர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு கேட்பாரு. டாக்டர் லெவன்ட் உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டா அந்த பொண்ணோட அத்தை தான் சொன்னாங்கன்னு சொல்லுவாரு. அப்புறம் எதுக்காக நீங்க அவங்கள கூட்டுறலன்னு கேட்பாரு. தேவைப்பட்டா நான் கூட்டிட்டு வரேன், அந்த பொண்ணோட அம்மா ஒத்துக்கிட்டாங்க. என்னோட சிஸ்டரும் என்னோட அசிஸ்டன்டும் சாட்சிக்கு இருக்காங்கன்னு லெவன் சொல்லுவாரு. இந்த விஷயத்துல விட்னஸ் எல்லாம் நம்ப முடியாது, இது ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம்னு கமிஷனர் சொல்லுவாரு. கொஞ்ச நேரம் முன்னால நீங்க தான் லாயருக்கு கால் பண்ணலாம்னு சொன்னீங்க, இப்போ உங்களுக்கு யாரு கால் பண்ணான்னு கேட்பாரு.
அது வேற விஷயம், இது வேற விஷயம், இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சமாளிக்க பார்ப்பாரு. லெவன்ட்டுக்கு கோவமா வரும். தயவு செய்து என்ன சிரிக்க வைக்காதீங்கன்னு சொல்லுவாரு. இங்க பாருங்க லெவன்ட், மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காதீங்க, முதல்ல இவங்கள அனுப்பி விடுன்னு போலீஸ் கிட்ட சொல்லுவாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கமிஷனர், தயவு செய்து நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு லெவன் சொல்லுவாரு. லெவன் பேசுறதெல்லாம் கேட்டு இப்ப கமிஷனருக்கு கோவம் வர ஆரம்பிச்சிரும். இங்க பாரு, உனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. நாங்க ஒன்னும் உனக்கு லெக்சர் கொடுக்கல, அதே மாதிரியே நீயும் எங்களுக்கு லெக்சர் கொடுக்காத. உனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. அந்த பொண்ணா எந்த ஒரு கேஸும் கொடுக்கல. நான் சொல்றது சரியா இல்லையான்னு கேட்பாரு. சட்டம் வேற மாதிரி உள்ளதுதான், ஆனா நம்மளோட கண்ணுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நம்ம நடக்க விடக்கூடாது தானே. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்க குணமே இல்லையா, போதும் நிறுத்துங்கன்னு டாக்டர் சொல்லுவாரு. கமிஷனர் இதுக்கு மேல பேசுறதுக்கு தயாராவே இல்ல, இவரை வெளில அனுப்பிவிடுன்னு சொல்லுவாரு. போலீஸ் எல்லாம் வந்ததுமே நீங்க 2 பேரும் போகலான்னு அம்மா கிட்ட சொல்லுவாரு. அப்பா வந்துட்டாங்களான்னு கேப்பா. அது உங்களுக்கு தேவையில்லை, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லுவாரு. அம்மாவும் சினிப்பும் போகலான்ட்டு பார்ப்பாங்க. லெவன் கூப்பிடுவாரு. மிஸ்ஸஸ் மரியம் வெயிட் பண்ணுங்க, சினிப் நான் உன்னோட அம்மா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லுவாரு. சினிப் புரிஞ்சுக்குவா. கொஞ்சம் தூரமா போயிட்டு நின்னுட்டு அம்மாவையே பார்த்துட்டு இருப்பா. நீங்க யாருக்கிட்ட சொன்னீங்கன்னு கேட்பாரு. நான் யாருக்கிட்டயும் சொல்லலன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாரு. நீங்க இன்னசென்ட்னு நான் நினைச்சேன்னு சொல்லுவாரு. எதுக்காக எங்களை விட்டாங்கன்னு கேட்பாங்க. உங்களுக்கு தான் இதை பத்தி ரொம்ப நல்லா தெரியுமே, நான் இந்த விஷயத்த சும்மாவே விட மாட்டேன், நான் கண்டிப்பா திரும்ப வருவேன்னு கோவமா சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க சொன்ன மாதிரி தானே நாங்க எல்லாத்தையும் பண்ணணும், நாங்க இங்க வந்தோம்லன்னு அம்மா கேட்பாங்க. லெவன்ட் பயங்கர கோவத்துல இருப்பாரு. இவங்க சொல்றத சுத்தமா கண்டுக்க மாட்டாரு. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல, இந்த விஷயத்த நான் அப்படியே விட மாட்டேன், நீங்க இந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லுவாரு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு பார்த்து பேசுங்கன்னு சொல்லுவாங்க. நான் இந்த பொண்ணை கண்டிப்பா விட மாட்டேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு கிளம்பிடுவாரு. செனிப் அம்மாவை ஹக் பண்ணிப்பா. 2 பேரும் இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. கமிஷனர் கால் பண்ணதை பத்தி யோசிச்சுக்கிட்டு எந்த ஒரு வேலையும் பார்க்காம நைம் பாட்டுக்கு உட்காந்துருப்பாரு. ஆரிஃப் பார்த்துட்டு கேட்பாரு. என்னாச்சு, எதுக்காக லோடு எதையும் ஏத்தலன்னு கேட்பாரு. ரீசெண்டா ஒரு கால் வந்துச்சு, எதுக்காக அவங்க கால் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாரு. இங்க பாருங்க, எழுந்திருச்சு வேலை பாருங்க, ஈவினிங் ஆக போகுதுன்னு சொல்லுவான். எனக்கு நீ உதவி பண்ணு, நாம 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் ஏத்தலான்னு சொல்லுவாரு. இவர் வேலை பாருன்னு சொன்னதுக்கு நமக்கு இதெல்லாம் தேவையான்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிப்பான். முதல்ல மேல் பக்கம் உள்ள தெருவுக்கு டெலிவரி பண்ணுங்க, அடுத்து லிஸ்ட்ல உள்ள எல்லா இடத்துக்கும் கொடுத்து முடிங்கன்னு சொல்லுவான். முதல்ல நான் பேக்கரி வரைக்கும் போக வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாரு. நைம் ஒரு கோடு இருக்கு, அந்த கோடை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே, கோட்டை நீங்க தாண்டிடாதீங்க, முதல்ல மேல் பக்கம் உள்ள தெருவுக்கு கொடுத்து முடிங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கிளம்பிடுவான். ஆமா, ஒரு கோடு இருக்கு, நீ சொன்னது சரிதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிப்பாரு. சாரி, சென்னைட் கிட்ட பேசுவாரு. இன்னைக்கு காலையில நாங்க உன்னை கார்டன்ல பார்த்தோம், ஒருவேளை நானும் அங்க வந்திருந்தானா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், எல்லாம் ஓகேவான்னு கேட்பாரு. நான் சொர்க்கத்துல இருக்கனா இல்ல பூமியில இருக்கனா, நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். நாங்கெல்லாம் உன்னை நினைச்சு கவலைப்படுறோம், அது உனக்கு தெரியும் தானேன்னு கேட்பாரு. ஜுனைட் ஹாப்பி மூட்ல இருப்பான். நீங்க கவலைப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு சொல்லுவான். இங்க பாருப்பா, உண்மையாவே நாங்க உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்லுவாரு. எதுக்காக எல்லாரும் உங்களை நினைச்சு கவலைப்படாம என்ன நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையாவே கஷ்டமா இல்லையான்னு கேட்பான். அவங்களோட எண்ணம் சரியா இருக்கு, அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஃபைசா அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பா. அம்மா, நீங்க அப்பா கிட்ட குன்னேட பத்தி கேட்டீங்களான்னு கேட்பா. ஃபைசா, உனக்கு என்னாச்சு, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, ஏற்கனவே மெரியமோட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்க, இதை பத்திலாம் நீ பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் தலைய வலிக்க ஆரம்பிச்சிரும். ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான், அவங்க நினைச்சாங்கன்னா நம்மள துரத்தி விட முடியும், ஆனா சுனோட வார்த்தையால தான் யாருமே எதுவும் பண்ணாம இருக்காங்க, எல்லாருக்குமே சுனோட பிடிக்கும், அவன் சொல்றத எல்லாருமே கேட்பாங்க, அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவா. ஃபைசா, நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு கேட்பாங்க. அம்மா, தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவன் மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானா உங்களுக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லுவா. என்னோட அழகான பொண்ணு, இங்க பாருமா, பெரியவங்க தான் இந்த விஷயத்துல முடிவெடுக்கணும், அவங்களுக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. அம்மா, ஜுனைட் மட்டும் சொன்னானா மத்தவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்மளுக்கு தான் இதை பத்தி ஏற்கனவே தெரியும்ல, நீங்க இந்த எண்ணெயை பாத்துக்கோங்க, நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ரோசரியா நான் ஜுனைடுக்கு எடுத்துட்டு போறேன், ஒருவேளை நீங்க வேணான்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நான் போகல, ஆனா இதை பண்றதுக்கான முழு உரிமை எனக்கு இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவா. ஹஸ்னாவுக்கு ஃபைசா சொல்றதுதான் சரின்னு தோணும். ஜுனைட் இப்ப அவனோட இடத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க.
பைசாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூமான்னு சொல்லுவா. எனக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து கொடுன்னு சொல்லுவாங்க. எடுத்து கொடுத்துட்டு கடகடன்னு கிளம்பிடுவா. நெக்ஸ்ட் சீன்ல சுனைடு பக்கத்தாக வந்திருப்பா. சுனைடு, உங்களுக்காக நான் ரோசரி எடுத்துட்டு வந்திருக்கேன், இங்க வைக்கிறேன்னு வைக்கப்பட்டுக்கிட்டே டேபிள் மேல வைப்பா. இன்னைக்கு நான் அவளை பார்த்தேன். அவளுக்கு வீடு இருக்கான்னு கேட்பான். எல்லாருக்குமே கண்டிப்பா வீடு இருக்கும், உனக்கு வீடு இல்லையான்னு கேட்பான். இதை சொல்றதை கேட்டு சுனைடுக்கு சிரிப்பு தான் வரும். ஆமா, எனக்கு வீடு இருக்கு. நம்மளோட வீட்டை பத்தி தான் சொல்றேன். நாம எல்லாரும் ஒரே வீட்டுல தானே இருக்கோம். அதனாலதான் நம்ம எல்லாரும் எப்பவுமே ஒன்னா இருக்கோம். அதனால தானே நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க முடியுது. உன்னோட அப்பா, உன்னோட அம்மா, நீ, நான் எல்லாருமே. உன்னோட அங்கிளுக்கு நடந்ததை நினைச்சு நீ வருத்தப்படுறியான்னு கேட்பான். அல்லாவுக்கு எல்லாமே தெரியும், நான் யாரு மேல கோவப்பட போறேன்னு கேட்பா. என் மேல கோவப்படுறியான்னு கேட்பான். நான் உங்க மேல கோவமே படமாட்டேன்னு சொல்லுவா. ரோசரியோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவான். வெக்கப்பட்டுக்கிட்டே கிளம்பிடுவா. அம்மா அப்பாவுக்கு இதை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றதுன்னு செனிப் கேட்பா. அல்ல அப்படிலாம் நடக்க விட மாட்டாரு, நீ எதுவும் கவலைப்படாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. பைசா இவங்க 2 பேரையும் பாத்துருவா. இந்நேரம் நீங்க கடையில தானே இருக்கணும், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. செனிப்க்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் வீட்லயே சமைக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டோன்னு அம்மா சமாளிப்பாங்க. உடனே செனிப்பை தொட்டு பார்த்துட்டு, டெம்பரேச்சர் ஒன்றும் அதிகமா இல்ல, உங்களுக்கு இதெல்லாம் இன்னும் பழகலன்னு நினைக்கிறேன், எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லுவா. எங்க வெதர் நார்மலா இருக்கு, ஆனா அங்க குளிரா இருக்கு, அதனால தானே சினிப் சமாளிச்சிருவா. ஆமா, குளிரா தான் இருக்கும், கூடிய சீக்கிரம் பழகிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. நைம் எப்போதும் போல டெலிவரி பண்றதுக்காக வந்திருப்பாரு. அங்க ஒரு லேடியவும் குட்டி பையனையும் கடைக்காரரு திட்டிக்கிட்டு இருப்பாரு. நீ எல்லாம் அம்மாவா, உன்னோட பையன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு கேட்பாரு. இங்க பாருங்க, என்னோட அம்மாவை திட்டாதீங்கன்னு பையன் சொல்லுவான். கடைக்காரருக்கு இன்னும் கோவம் வர ஆரம்பிச்சிரும். பையனை அடிக்கலான்ட்டு பாப்பாரு. இங்க பாருங்க, என்னோட குழந்தையெல்லாம் அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்கன்னு அம்மா தடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நைமுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வரும். ஒருத்தர் ஒரு குட்டி பையனை அடிச்சுட்டு இருப்பாரு. அவன் அனாதை, அவனை அடிக்காதீங்கன்னு ஒரு லேடி சொல்லுவாங்க. என்னது அனாதையா, இவனை பாக்குறதுக்கு அனாதை மாதிரியா தெரியுதுன்னு திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருப்பாரு. அனாதைகளை எல்லாம் பாத்துக்குவாருன்னு ஒருத்தர் சொல்லுவாரு. எதுவும் பேசாம இவரு பாட்டுக்கு கிளம்பிடுவாரு. இந்த இடத்தெல்லாம் பாக்குறதுக்கு கிராமம் மாதிரி தான் தெரியும். ஒருவேளை நைம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்ததா கூட இருக்கலாம். இப்ப இந்த குழந்தைய பார்க்கும்போது கோவம் வர ஆரம்பிச்சிரும். அந்த குழந்தை மேல கைய வைக்காதன்னு கத்துவாரு. உனக்கு என்ன வேணும்னு கடைக்காரரு திமுறா கேட்பாரு. நைமுக்கு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சிரும். அவரை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. சுத்தி இருக்கிற எல்லாரும் இவரை தடுத்து போக சொல்லிடுவாங்க. நயம் இன்னமும் கோவமா தான் இருப்பாரு. எதனால இவ்வளவு கோவமா இருப்பாருன்றது தெரியல. 11 வீட்டுக்கு வந்ததும் ஹாண்டியும் எஸ்ராவும் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அவங்க போய் சொல்லியிருக்காங்க, ஒத்துக்கிற மாதிரி நம்ம கிட்ட நடிச்சிருக்காங்க. நம்ம 10 வருஷம் படிச்சிருக்கோம், எல்லாருமே போய் சொல்லுவாங்க, அதே மாதிரியே அவங்களும் போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாரு. அண்ணா என்னாச்சு, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே புரியலன்னு ஹேண்டி கேப்பா. யாரோ ஒருத்தவங்க கிட்ட இத பத்தி சொல்லியிருக்காங்க, ரொம்ப பெரிய இடத்துல உள்ளவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. கமிஷனர் லாயருக்கு கால் பண்ணலான்ட்டு பாப்பாரு. அதுக்குள்ளேயே இவங்க கால் பண்ணிட்டாங்க. யாரு கால் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா மொத்தமுமே சொதப்பிட்டுன்னு சொல்லுவாரு. அப்ப இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு கேப்பா. நான் திரும்பவும் பிருகுல மீட் பண்ணுன்ட்டு நினைக்கிறேன். அவங்க வந்து சாட்சி சொன்னா ஏதாவது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேப்பாரு. நீ போனதுக்கு அப்புறம் ரூம்ல இருந்து எந்த ஒரு சவுண்டுமே வரல. எஸ்ராவும் போயிட்டு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அதனால எனக்கு தெரியலன்னு சொல்லுவா. பைசா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருப்பா. அம்மா அம்மான்னு கூப்பிடுவா. உனக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. அம்மாவை உடனே ஹக் பண்ணிப்பா. அம்மா, உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பா. நான் நல்லா இருக்கேன், உனக்கு என்னாச்சுன்னு முதல்ல சொல்லு. நீ ஜுனைட பார்க்க போய் 2 நிமிஷம் தான் ஆகியிருக்கோம், அதுக்குள்ள உனக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. அம்மா, அவன் என்ன பாராட்டுனா எல்லாருக்கும் வீடு இருக்கும்னு சொன்னான், அவனுக்கு நம்மளோட வீட்டை பிடிச்சிருக்குன்னு சொன்னானே ஹாப்பியா சொல்லுவா. வீடுன்னு சொன்னா இப்ப எதையாவது யோசிக்கிறானே, எல்லாம் நல்லதுக்கு தானே எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாங்க. அம்மா, நான் ஒன்னும் சும்மா சொல்லிட்டு இல்ல, அவனுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் போதும், இதுக்கப்புறம் எல்லாமே உங்களோட கையில தான் இருக்குன்னு சொல்லுவா. இது மாதிரி விஷயத்துல நம்ம அவசரப்படாம இருக்கிறது தான் நல்லது. நீ எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டு இது நடக்கணும்னு இருந்தா கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க. பைசாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சுனேட் தனக்கு தானே மனக்கொட்டை கட்ட ஆரம்பிச்சிருவா. அம்மா, திரும்பவும் நம்மள போலீஸ் கூட்டிட்டு போயிடுவாங்களான்னு செனிப் கேப்பா. இங்க பாருமா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, கைக்கு வேலை கொடுன்னு சொல்லுவாங்க. நம்ம இல்லீகலா அவங்க வீட்டுல வேலை பார்த்ததாலதான் நம்மள கூட்டிட்டு போனாங்கன்னு நீங்க தானமா சொன்னீங்கன்னு கேப்பா. ஆமாம்மா, நான் சொன்னது சரிதான், அதனாலதான் கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. கிச்சனுக்குள்ள ஒரு லேடி வரவும் மாவை எடுத்து கொடுன்னு சொல்லுவாங்க. அந்த லேடி போனதுக்கு அப்புறம் திரும்பவும் பேசுவா. அப்ப நம்ம அவங்களோட வீட்டுக்கு திரும்பவும் போனதும் நம்மள போலீஸ் கூட்டிட்டு போயிடுவாங்களா, இல்லைன்னா நம்ம அங்க போக மாட்டோமா, தாத்தா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லுவா. சரி, போது நிறுத்து, பேக்ல என்ன இருக்கு போயிட்டு எடுத்துருவான்னு சொல்லுவாங்க.
செனிப் எண்ணெயை கொடுத்ததும் அந்த பேப்பரை என்கிட்ட கொடு, தாத்தா உங்ககிட்ட ஒரு பேப்பரை கொடுத்தாருல அதை என்கிட்ட கொடுன்னு கேட்பாங்க. அம்மான்னு சொல்லிட்டு தயங்கிட்டே பேப்பரை கொடுப்பா. அம்மா பேப்பரை கிழிக்கலான்ட்டு பார்ப்பாங்க. செனிப்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. செனிப் சோகமா இருக்கிறத பார்க்கும்போது அம்மாவால பேப்பரை கிழிக்கவே முடியாது. செனிப் இங்க பாரு, உன்னோட விதி என்னோட விதி மாதிரி கண்டிப்பா இருக்காது, எல்லாமே சரியாகிடும். அதனால நீ என்கிட்ட இதுக்கப்புறம் எந்த ஒரு கேள்வியும் கேட்காத, சரியா? இந்த பேப்பரை ஒளிச்சு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பாங்க. செனிப்கே இப்பதான் ஹாப்பியா இருக்கும். பேப்பரை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பா. சரி நீ சீக்கிரமா வேலை பாரு, போறக்க நம்ம சரியான நேரத்துக்கு செஞ்சு முடிக்கணும்னு சொல்லுவாங்க. லெவன்ட் அப்பாவை பக்கத்தாக வந்திருப்பாரு. சொல்லுங்கப்பான்னு கேட்பாரு. என்னாச்சு சொல்லுன்னு அப்பா கேட்பாங்க. அவங்க யாருக்கோ கால் பண்ணி டாபிக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்படி நடக்கிறதுக்கு நான் எப்பவுமே விட மாட்டேன். மைனர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத என்னால பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாரு. இவர் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஏன்னு அப்பா அசால்ட்டா கேட்பாங்க. அப்பா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஏன்னு கேக்குறீங்களேன்னு கேட்பாரு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, அவ்வளவுதானே? அந்த பொண்ணு ஒருத்திக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா என்ன? நீ போயிட்டு சர்ச் பண்ணி பாரு, நம்மளோட கண்ட்ரில எத்தனை பேருக்கு இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு. நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதன்னு அப்பா கூலா சொல்லுவாங்க. அப்பா கண்ணு முன்னாடி இது மாதிரி நடக்கிறத பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு போக சொல்றீங்களா? என்ன அவமானப்படுத்துறோன்னு நினைச்சீங்கன்னா அப்படி எதுவும் பண்ணாதீங்க, ஏற்கனவே நான் கோவமா இருக்கேன், சரிப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகலான்னு பாப்பாரு. நான் தான் கால் பண்ணேன்னு அப்பா சொல்லுவாங்க. யாருக்குன்னு கேட்பாரு. நான் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணேன், இப்ப நீ என்ன சொல்லணுமோ சொல்லுன்னு கேட்பாரு. அப்பா ஏன்பா நீங்க இப்படி பண்றீங்க, என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்னு இன்னும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாரு. ஆமாப்பா உன்னால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு அப்பா இப்பவும் கூலா பேசிட்டு இருப்பாங்க. அப்பா நீங்க தானே அந்த பொண்ணை தேர்ந்தெடுத்தீங்க, அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கறேன்னு சொன்னீங்க, அவளை நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் நீங்களே நாசமாக்கிட்டீங்களேன்னு கேட்பாரு. உனக்கு மூளையே இல்ல, அதனால உன்னால எதையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு அப்பா திட்டுவாங்க. அப்பா இதைத்தான் நீங்க என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பாரு. என்ன மாதிரி ஒருத்தவங்க இத சொன்னாதான் ரொம்ப சரியா இருக்கும், நாம அவங்களுக்கு என்ன பண்ணோன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா, அதனால ஏதாவது மாறிடுச்சான்னு கேட்பாரு. ஆமாப்பா நீங்க சொன்னது சரிதான்னு சொல்லுவாரு. அவங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க, மத்தபடி வேற எதுக்காகவும் பயப்பட மாட்டாங்க. நாம அவங்கள மாத்தணும், எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனா அவங்களுக்கு எதுவும் புரியலன்னா கண்டிப்பா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? நாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கணும், அப்பதான் அவங்களால இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். நீ உன்னோட பேஷன் மாதிரியே யோசிக்கணும். உன்னோட பேஷன் கிட்ட எப்பவுமே கோவப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கல, இப்போ முதல்ல நீ அமைதியா இரு. போலீஸ் இந்த விஷயத்துல இழுக்காம என்ன நடக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. எனக்கு இப்ப டயர்டா இருக்கு, டேபிள்ல எடுன்னு சொல்லுவாரு. அப்ப நான் கல்யாண டேட்டை அடுத்த வாரம் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு 11 கிளம்பிடுவாரு. ரொம்ப ஃபன்னியா இருக்குன்னு அப்பா இப்பவுமே கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. மிராச்சான் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்பான். அவங்கள போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க, எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லுவா. அந்த பொண்ணால ஸ்கூலுக்கு போக முடியல, அவ்வளவுதானான்னு கேட்பான். அந்த பொண்ணு முட்டாள்னு அவளே சொல்லிட்டு இருக்கா, தாத்தா தான் அவ மேல பிரஷரை ஏத்திட்டு இருக்காருன்னு சொல்லுவா. உன்னோட தாத்தா பிசிக்ஸ் ப்ரொஃபசர் தானே, அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கத்தானே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். ஆமா ஆமா அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கத்தான வாய்ப்பு இருக்கு, ஆனா அவ சரியாந்திர முட்டாள்னு சொல்லுவா. ஒருவேளை அவளும் உன்ன மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். சரி சரி இப்ப என்கிட்ட கூட, என்கிட்ட நிறைய இல்லைன்னு சொல்லுவா. உடனே டேப்லெட் எடுத்து கொடுப்பான். நேத்து நைட்டு நான் சரியாவே தூங்கல தெரியுமா, காலையில எழுந்திருக்கும் போது கெட்ட கனவு மாதிரி அந்த பொண்ணு எனக்கு முன்னால நின்னான்னு சொல்லுவா. அப்படி அன்னைக்குப்பா எனக்கு தூக்கம் வரலன்னா இன்னும் நிறைய கொடுன்னு சொல்லுவா. சரின்னு சொல்லுவான். போலீஸ்கார் வரத பார்த்ததுமே இவங்கிட்ட இருக்கிற எல்லா டேப்லெட்டையும் இவளோட ட்ரெஸ்ல வச்சிருவான். எதுக்காக நீ என்கிட்ட கொடுக்கற, என்கிட்ட கொடுக்காதன்னு சொல்லுவா. இதை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து ஓடிடு, நான் உனக்கு கால் பண்றேன்னு சொல்லுவான். கேஷுவலா காருக்குள்ள உட்காந்துருப்பான். போலீஸ் வந்து இவனை செக் பண்ணுவாங்க. மீரா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பா. மீராவுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கும். கடகடன்னு இங்கிருந்து போக ஆரம்பிச்சிருவா. ஆனா நீ இப்ப அமைதியாயிட்டான்னு ஹேண்டி கேட்பாங்க. ரொம்ப அமைதியாயிட்டா, நம்மளோட நாட்டுல தினமும் இதுதானே நடக்குதுன்னு சொல்லுவாரு. இங்க பாரு உன்னோட கோவத்தை என் மேல கட்டாத, நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு தானே நான் கேட்டேன்னு சொல்லுவா. ஹேண்டி கொஞ்ச நாளாவே நான் சுத்தமா நல்லா இல்ல, பாத்தியா நான் இந்த நேரத்துல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு பார்த்தாலே தெரியலையா? நம்ம கிட்ட இல்லாதது இது ஒண்ணுதான், மெரியமும் இப்போ வரமாட்டாங்க, நமக்கு ஒரு நர்ஸ் தேவைப்படுறாங்க, எஸ்ராவையும் என்னால கூப்பிட முடியாதுன்னு சொல்லுவாரு. நமக்கு ஒரு ஏஜென்சி தெரியும்ல, ஆனா அங்க அதிகமா பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும், அதோட என்னாலயும் உனக்கு உதவி பண்ண முடியாது, எனக்கும் உதவி பண்ணணும்ட்டு ஆசைதான். சம்மர் டைம்ல என்னால எதையும் போஸ்ட் பண்ண முடியாது, அதனால இப்போதைக்கு என்னால சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லுவா. என்ன கொஞ்ச நாளைக்கா, 2 வருஷம்ன்றது உனக்கு சாதாரணமா இருக்கா? எனக்கு என்னமோ உனக்கு உன்னோட வேலையை பிடிக்கலன்னு தான் தோணுது. இத பத்தி நான் சொல்ல வேணான்னு தான் நினைச்சேன், ஆனான்னு எதையோ சொல்ல ட்ரை பண்ணுவாரு. அப்ப நீ அதை பத்தி பேசாத, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க?
உனக்கு தான் தெரியும்ல, நம்ம யாருக்காவது எதையாவது பண்ணா மட்டும்தான் நம்மளால நியூஸ் எழுத முடியும். நான் சேனலிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்ன நிறைய பேர் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. நீ மட்டும் தான் ஏமாந்துட்டு இருக்கியா? இன்னும் நிறைய பேர் ஏமாந்துகிட்டு தான் இருக்காங்க. நான் நினைச்சா பிரைவேட் கிளினிக்ல போயிட்டு வேலை பார்க்கலாம், ஆனா நான் ஏன் அங்க வேலை பார்க்கல? பணக்காரவங்க கண்டிப்பா பைத்தியமா தான் இருப்பாங்க. நான் சொல்றது சரிதானே? என்னோட ஒய்ஃபை பத்தியா, அவ ஜெர்மனிக்கு போயிட்டா, நான் ஏன் அங்க போகல? அங்க ரத்தம், வேர்வை, கண்ணீர் இது மட்டும் தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கனவு. அந்த கனவு லக்ஸரியா இருக்கும்னு சொல்லுவாரு. பரவாயில்லையே, நீ ரொம்ப கிரேட்டானவன். வாழ்க்கைய பத்தி ரொம்ப நல்லா சொல்லிட்ட. நீ நம்பின பாதையால உன்னோட கனவு எந்த அளவுக்கு நாசமாகிடுச்சுன்னு உனக்கு தெரியுதா? எல்லாம் போனா போகட்டும், பணம் மத்தது எல்லாமே போகட்டும். இந்த சிஸ்டம்ல எனக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. இந்த சிஸ்டமை மாத்துற அளவுக்கு என்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்ல. என்னோட கையில எதுவும் இல்ல. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அதனால என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு புலம்பிக்கிட்டே இருப்பா. லெவன்த் ஹேண்டிய ஹக் பண்ணிட்டு பேச ஆரம்பிப்பாரு. ஓகே, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நாம கொஞ்சம் ஓவரா போயிட்டோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாரு. உன்னோட அப்பா நீ அவரோட எனிமி கூட இருக்கிறத நல்ல வேலை பார்க்கலன்னு சொல்லுவா. ஆண்டி சொல்றதெல்லாம் கேட்டு லெவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. நீ ஏஜென்சியோட நம்பரை மட்டும் கொடு, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye, thanks for watching.